கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இந்த காலை வேளையில தேவனுடைய செய்தியை கொடுக்க முடியாது தேவன் கொடுத்திருக்கிற அருமையான நல்ல நேரத்துக்கு நான் தேவனுக்கு நன்றி ಈ செலுத்துகிறேன். ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ಸಂದೇಶ ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಅವಕಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. அன்பானவர்களே, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நான் பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರ ನೀವು ನೆನೆಸಿಕೊಂಡಿರಬಹುದು, ನಾನು ಭಯಪಟ್ಟು ಜೀವನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஒருவேளை பயப்பட வேண்டும் என்றால் மனுஷரை பார்த்து பயப்படுவதல்ல, ಒಂದು ವೇಳೆ ಭಯಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುವುದಲ್ಲ, கர்த்தரை பார்த்து தான் நீ பயப்படணும். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಮಾತ್ರವೇ ನೀನು ಭಯಪಡಬೇಕು. அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கணும். ನೀನು ಆ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. அதுக்கு தான் பயப்படணும். ಅದಕ್ಕೆ ನೀನು ಭಯಪಡಬೇಕೆ நீ மனுஷரை பார்த்து நீ பயப்படுறது தேவையில்லை. ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஒருவேளை நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவங்கள பார்த்து பயப்படணும், இவங்கள பார்த்து பயப்படணும், அவங்க என்ன அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க என்று சொல்லி பயந்து கொண்டு ஜீவித்துக் கொண்டு இருப்பாய். ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಅಯ್ಯೋ ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, ಇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಜನರನ್ನು ನೋಡಿಯೇ ನೀನು ಭಯಪಡ್ತಾ ಇರ್ತಿ. இங்க பாருங்க, அருமையான அந்த ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் பவுல் அவரு தீமோத்திக்கு எழுதியிருக்கும் போது ಇಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತೀಮೋತಿಗೆ ಬರೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 2 ತೀಮೋತಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள அன்பையும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಆತ್ಮವು ಬಲ, ಪ್ರೀತಿ, ಶಿಕ್ಷಣಗಳ ಆತ್ಮವೇ ಹೊರತು ಏಡಿತನದ ಆತ್ಮವಲ್ಲ. பாருங்க, நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் பலத்தை கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. ನೋಡ್ರಿ, ದೇವರು ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆತನ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பயம் இல்லாதபடிக்கு அவர் என்ன பண்றாரா, அவருடைய பலத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறாரு. ಅಲ್ಲಿ ನಾವು ಭಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರದ ಹಾಗೆ ಆತನ ಬಲದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದ್ದಾನೆ. பாருங்க, பலமுள்ள ஆவியை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ನೋಡ್ರಿ, ಬಲವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அது மாத்திரமல்ல, அன்பை கொடுத்திருக்கிறாரு. ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಶಿಕ್ಷಣಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏனென்றால் எதற்கு இது அன்பு தெளிந்த புத்தி கொடுத்திருக்கிறார் என்றால், ಯಾಕೆ ನಮಗೆ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಶಿಕ್ಷಣಗಳ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். ನೋಡ್ರಿ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ 3 ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், ಬಲವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, அன்பை கொடுத்திருக்கிறார், ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ಶಿಕ್ಷಣದ ಆತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நீ ஒருவேளை கிறிஸ்தவனாய் இருக்கும் போது, நீ இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற போது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 3 வார்த்தை உனக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ನೀನು ಒಂದು ವೇಳೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ 3 ವಾಕ್ಯಗಳು ನಿನಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. சில சமயத்துல கிறிஸ்தவர்கள் பார்க்கும்போது பயந்துக்கோ, எதனா போய் பேசினா அப்படியே ஒரு அலறி எழுதுக்குவாங்க. ಈಗ ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಹೋಗಿ ಮಾತನಾಡಿಸುವಾಗ ಅವರು ಬೆಚ್ಚಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஸ்தோத்திரம் அப்படின்னா அப்படின்னுவாங்க. ಅವ್ರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಬೆಚ್ಚಿ ಗಾಬರಿ டக்குன்னு பயப்படுவாங்க. ಅಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಗಾಬರಿ ಪಡ್ತಾರೆ. அப்பா நீங்களா பிரதர், நான் யாரோ நினைச்சேன். ಅಯ್ಯೋ ನೀವ ಸಹೋದರನೇ, ನಾನು ಯಾರೋ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆ. நீங்க சகோதரி, எனக்கு யாரோ நான் நினைச்சேன். ಅಯ್ಯೋ ಸಹೋದರಿ ನೀವಾ, ನಾನು ಯಾರೋ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆ. பாருங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் அப்படியாக அவங்க பிடித்து கொண்டிருக்கிறது. ಅವರಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಭಯ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತದೆ. என் ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, ನಮ್ಮ ದೇವರು ಭಯವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ, பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு, ಬಲವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, அன்பை கொடுத்திருக்கிறாரு. ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அன்புன்றது என்ன? ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದೇನು? அந்த பலத்தை நீ எங்க உபயோகப்படுத்த வேண்டும் என்று பார்த்து தான் அந்த பலத்தை நீ என்ன பண்ணணும், உபயோகப்படுத்த வேண்டும். ಆ ಬಲವನ್ನು ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் அன்பினால் நீ ஜெயிக்க வேண்டும். ಯಾಕಂದ್ರೆ ನೀನು ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಯಿಸಬೇಕು. ஆண்டவர் பல கொடுத்தார் போய் எல்லார்கிட்ட போய் சண்டை போடுறதல்ல. ನನಗೆ ದೇವರು ಬಲ ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಜಗಳವಾಡೋದಲ್ಲ. அதுக்குதான் அவர் அங்க போட்டாரு. பலம் கொடுத்தோன்னா அன்பு கொடுத்துட்டாரு. ಅಲ್ಲಿ ಬಲ ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. நீ அன்பால பார்க்கணும், எங்க எதிர்க்கணும், எங்க பேசணும், என்ன பண்ணணும்னு அதுக்கு நெக்ஸ்ட் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ನೀನು ಬಲವನ್ನು ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾವ ಕಡೆ ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಶಿಕ್ಷಣದ ಆತ್ಮವನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. சில சமயத்துல கிறிஸ்துவ என்ன பண்ணுவாங்க, எங்க கத்தணும்னு சொல்லி தெரியாது கத்திடுவாங்க, எங்க அன்பு காட்டணும் தெரியாது அங்க அன்பு காட்டுவாங்க, எங்க நல்ல கரெக்டா நடந்துக்கணுமோ தெரியாது அங்க வேற மாதிரி நடந்துக்குவாங்க. ಎಲ್ಲಿ ಕಿರ್ಚಬೇಕು ಅಲ್ಲಿ ಕಿರ್ಚಿದಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಿರ್ಚಿ ಬಿಡ್ತಾರೆ. ಎಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬಾರದು ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತಾರೆ, ಎಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬೇಕು ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸದೆ ಹೋಗ್ತಾರೆ. எல்லாமே மாறிடும்.
ಎಲ್ಲವೂ ಅಲ್ಲಿ ಬದಲಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அதுதான் இங்க அவரு பவுல் தீமோத்திக்கு அழகா எழுதியிருக்காரு. ಅದನ್ನೇ ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದನು. உனக்கு நான் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, ನಿಮಗೆ ಭಯದ ಆತ್ಮ ನಾನು ಕೊಡಲಿಲ್ಲ. சகோதரி சகோதரனே உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ ನಿನಗೆ ಭಯವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. அன்பான ஊழியக்காரர்களே உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ನಿಮಗೆ ಭಯವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. ஊழிய செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல, ಸೇವೆಯನ್ನು ಮಾಡತಕ್ಕಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ನಿಮಗೆ ಭಯವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன், ಬಲವುಳ್ಳ ಆತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, அன்பை கொடுத்திருக்கிறேன், அன்பை கொடுத்திருக்கிறேன், ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறேன். ಸ್ಪಷ್ಟ ಶಿಕ್ಷಣದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீங்க போங்க. ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರಾಗಿ ನೀವು ಹೋಗಿರಿ. நீங்க செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. நாமெல்ல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ಅಪ್ಪ ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತೇವೆ, ವಂದಿಸ್ತೇವೆ. ஆண்டவரே, யாரெல்லாம் பயந்து கொடுக்காங்களோ அவருடைய பயங்களை நீக்கும் ஆண்டவரே. ದೇವರು ಯಾರೆಲ್ಲ ಭಯಪಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲರ ಭಯಗಳನ್ನು ನೀನು ನೀಗಿಸು. அவருக்கு பலத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. ದೇವರೇ ಅವರಿಗೆ ಬಲದ ಆತ್ಮನನ್ನು ಕೊಡು. நீர் அப்படி செய்யப்போறே ಅದಕ್ಕಾಗಿ நன்றி. ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ನಾಮದ ಜೆபம் ಕೇಳು ಪಿತಾவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆ. ಆಮೆನ್. God bless you.